வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அப்பளக்கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு ஒரு கிளாஸ் அளவு கடலப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு 1/2 அன் ஹவர். நல்லா ஊறின பிறகு ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் நிறைய போட்டு சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் கிட்னியில் கல் வரும், கொஞ்சமாக போடுங்க பெருங்காயத்தூள். நல்லா கலக்கிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கடலப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படியே எடுத்து நம்ம செய்யக்கூடாது. கொஞ்சம் ஒன்று பாதியமாக கொஞ்சம் நசுக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு கடலப்பருப்பு வெந்திருக்கணும். லைட்டாக அமுக்குனாலே நல்லா நசுங்கணும். இந்த மாதிரி ஒன்று பாதியமாக நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. அப்படியே போட்டு செஞ்சிங்கன்னா நச்சுன்னு இருக்கும், வெறும் கடலப்பருப்பு மாதிரியே இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சாம்பார் கடையிற மாதிரி கடையணும், ரொம்பலாம் கடைஞ்சிடக்கூடாது, கடலப்பருப்பு தெரியணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கோம், போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக சால்ட் போட்டு வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கின பிறகு 2 சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குழைய வதங்கணுன்னு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள், நிறையெல்லாம் போட வேணாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம பருப்புக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெந்து வரணும். அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இந்த ஸ்டேஜ் வந்துடணும். கொஞ்சம் நல்லா கொதி விட்டோன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க கடலப்பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா கடலப்பருப்போட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு இந்த ஸ்டேஜ் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உள்ள இந்த அளவுக்கு குவாலிட்டி தண்ணி இருக்கணும். இந்த குவான்டிட்டி அளவு தண்ணி இருந்த பிறகு கொஞ்சமாக அப்பளத்தை உடச்சி இதில் போட்டுருங்க. ஏன் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும்னு, நல்லா திக்காக செஞ்சிங்கன்னா அப்பளம் போட சொல்ல அப்படியே ரொம்ப கல்லாட்டம் ஆகிடும் கடலப்பருப்பு கூட்டு. நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த அப்பளம் அந்த இதில் ஊறி நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக செய்யுங்கன்ட்டு சொன்னோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்பளக்கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.